வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக பீர்க்கங்காயில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை குறையுதான். ஸோ நாம் அந்த மாதிரி கேட்டகரியில் சேராமல் வாரத்தில் ஒரு தடவையாவது இனிமேல் பீர்க்கங்காயை சமைத்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அடிப்படையான அத்தியாவசியமான உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுல பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை பெறலாம். ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது பீர்க்கங்காயை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் விட்டமின் சி, துத்தநாகம், இரும்புச்சத்து, ரிஃபோஃப்ளோவின், மெக்னீசியம், தயாமின் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். மருத்துவ நன்மைகளுமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எல்லாமே பீர்க்கங்காயை நம்ம எடுத்துக்கலாம். காரணம், பீர்க்கங்காயில் ஏற்கனவே குறைந்த கலோரிகள் தான் காணப்படுது. இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் கொண்டிருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை வழங்கி பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவுகளாக இருக்கணும். ஸோ நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீர்க்கங்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமாக காணப்படுது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கொழுப்பை சரியாக ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இலைகளால் நிரம்பி இருக்கு. மேலும் நம்ம இந்த பீர்க்கங்காயை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிரம்பிய ஒரு எண்ணம் தோன்றும். ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஃபுட்டே சாப்பிட்டு முடிச்ச அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கிறதால அதிகமான நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய குப்பை போன்ற உணவுகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு முயல்வோம். இதனால உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படாமல் முதல்ல ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் உடல் எடையை குறைக்கிறதுக்கான வழி. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீர்க்கங்காயில் நார் சத்து இருக்கிறதால ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து அது நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால தேவையில்லாத கழிவுகள், அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நமக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டும் வெயிட் லாஸ் நமக்கு சாத்தியப்படுத்தப்படும். பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கான ஒரு டயட் ஃபுட்டாக பீர்க்கங்காய் நமக்கு இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் உதவிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் தான். இது நம்முடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை துரிதப்படுத்தும். அதனால நமது ரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலினுடைய உற்பத்தி கட்டுப்படுத்தப்படும். போதுமான அளவுக்கு அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி திறன் மேம்படும் பொழுது இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்பட்டு ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு பீர்க்கங்காய் ஹெல்ப் பண்ணும். இது உடல்ல சர்க்கரை முறையாக நமக்கு சுரக்கிறதுக்கும் உறிஞ்சுவதற்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் நீங்க வருங்காலத்தில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை இப்பவே பீர்க்கங்காயை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது பீர்க்கங்காய்ங்க. கண் தொற்று, கல்லீரல் தொற்று அல்லது வயிற்று தொற்று போன்றவையெல்லாம் அடிக்கடி ஏற்படும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறது, அதாவது டியூ டு லோ இம்யூன் பவர். ஆனால் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கள், விட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீசியம், தயாமின், ரிஃபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் போன்றவை எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு பயன்படும். ஸோ இதனால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை பெறுவோம், அலர்ஜியை குறைக்கக்கூடிய பண்புகளை பெறுவோம். ஸோ அந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே பீர்க்கங்காய் ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இரும்புச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படக்கூடிய நிறைய பேர் ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இது சோர்வு மற்றும் பலவீனம் போன்ற தொல்லைகளை உண்டாக்கும். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா குமட்டல், வாந்தி, மயக்கம், உடல் பலவீனம், உடல் வலி, கவனமின்மை இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நமக்கு ஆக்சிஜன் சப்ளைவே மேற்கொள்ளுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது தான் இந்த ரத்த சோகை உண்டாகும். அப்போ நம்ம இரும்புச்சத்தை முறையான அளவில் பராமரிக்கணும். அப்போ தான் நமக்கு பார்த்தோம்னா ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை நமக்கு சப்ளை பண்ணும்போது சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். இதன் மூலம் நம்மளுடைய உடல் உறுப்புகளை சரியாக செயல்படுத்த முடியும். ஸோ அப்போ ரத்த சிகப்பு அணுக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு விட்டமின் B6, இரும்புச்சத்து அவசியம். அந்த சத்துக்கள் பீர்க்கங்காயில் இருக்கிறதால அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த சோகை அப்படின்னு பேச்சுக்கு இடம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். சரும பளபளப்பு தன்மையை மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே
நம்ம வந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம். சரும பிரச்சனைகள் பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. நம்மளுடைய குடலில் வந்து கழிவுகள் அதிகரிக்க அதிகரிக்க அது சருமத்தில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். முகப்பொருட்களாகவோ சருமத்தால் தொற்றுகளாகவோ வரும். எனவே வாரத்திற்கு 2 முறையாவது பீர்க்கங்காயை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சமைத்து சேர்க்கிறது உங்களுடைய சருமத்தை பளபளப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில வாரங்களுக்குள்ள உங்களுடைய சரும அழகு மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மாற்றத்தை பார்ப்பீங்க. எனவே பீர்க்கங்காயை உணவுகளை சேர்த்து வாருங்க. முடிந்தால் சூப் மாதிரி குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படும். சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் ரிமூவ் ஆகிடும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு, மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை வந்து பீர்க்கங்காய் உங்களுக்கு வந்து கொடுக்கும். தொடர்ந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொண்டு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமாக வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.